பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு செல்வத்தை அளிக்கக்கூடிய உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அழகிய அமலை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே பண கஷ்டம் இருக்குது, எல்லாருக்குமே பணம் தேவைப்படுது. நம்மளுடைய தேவைகள் வரும்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, முதல்ல வெளியிருந்து தான் நமக்கு உதவிகள் கிடைக்கும்னு நினச்சிக்கிறோம். ஏன்னா கண்ணுக்கு எதிராக அந்த மாதிரி தான் நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணி கொண்டு இருக்கோம். காசு தேவைன்னா யாராவது உதவி செய்யணும், காசு தேவைன்னா யாராவது நமக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அந்த காசு தேவையை கொடுத்ததே அல்லாஹ் தான். அவனிடத்துல நம்ம கேட்கணும், அவனிடத்துல நம்ம முறையிடணும், அவன் நமக்கு கொடுத்துருவான் அப்படிங்கக்கூடிய நினைப்பு நமக்கு வரணும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காசு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களை தேடி கொண்டு அல்லாஹ்வால கொடுக்க வைக்க முடியும்னா அது நீங்கள் நினைத்து பாருங்கள், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அல்லாஹ்வால மட்டும்தான் நடத்த முடியும். எனக்கு எந்த பக்கமும் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க, எந்த பக்கமும் வருமானம் வராது, எனக்கு ரொம்ப கஷ்டம், என்கிட்ட விற்கிறக்கு கூட பொருள் இல்லை, அடமானத்துக்கு கூட நகை இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் நீ பார்த்துப்பேன், நான் நம்புறேன், உன்னுடைய அடிமையாக நான் கேட்குறேன், எனக்கு நீ இதை கொடுத்துறியா அல்லான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் இபாதத் செய்து பாருங்கள். காசுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இபாதத் மட்டும்தான் கிடையாது, அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான். நம்ம நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் ஒவ்வொரு தேவைக்கு ஒரு சிறப்பான இபாதத் செய்கிறோம், துவா செய்கிறோம், அதெல்லாம் உண்மைதான் இருக்குது. நபி அவர்களே சஹீஹான அறிவிப்பில் கடன் தீர்றதுக்காக துவாக்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்குது. அதை மீறியும் நாம் எந்த அமல் செய்தாலும் மன தூய்மையோடு செய்து துவா செஞ்சுட்டாவே அந்த தேவை நிறைவேறும். இது பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, நிறைய பேர் இந்த தேவைக்கு ஒன்று சொல்லுங்கள், அந்த தேவைக்கு ஒன்று சொல்லுங்கன்னு கேட்குறீங்கள. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த தேவைக்கெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்து அதை நம்ம செஞ்சு தான் பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ்விடத்துல மன தூய்மையோடு 2 ரக்காய் தொழுதுட்டு துவா செஞ்சா கூட அது உங்களுக்கு கபுலாகும். திக்ரு செஞ்சுட்டு துவா செஞ்சீங்கன்னா கூட கபுலாகும். பாவ மன்னிப்பு கேட்டுட்டு துவா செஞ்சீங்கன்னா கூட கபுலாகும். அதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல். இது தெரிஞ்சா இதை ஓதி நம்ம துவா செய்யலாம். இது தெரியாதவங்க நீங்க எது செஞ்சாலும் சரி, நன்மையை கொண்டு ஒருவர் நன்மையை நாடினால் அல்லாஹ் நிச்சயமாக பதில் கொடுப்பான். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, அச்சோ இதுக்கு நமக்கு துவா தெரியாம போச்சே, இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு தெரியாம போச்சே, இதுக்கு யாராவது அமல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் தேட மாட்டீங்க. அதுலேயும் சில அமல்கள்லாம் கேட்குறாங்க. சிலர் சிஸ்டர்லாம், நாங்கள் வெளிநாட்டுக்கு போனோம் ஆனால் விசா கிடைக்கல, அதுக்கு ஒரு அமல் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. என் கணவர் வெளிநாட்டில் இருக்காரு, அவர் இங்கே வந்துடணும், நாங்கள் இங்கே வாழணும்னு துவா செய்யுங்க, அதுக்கு ஒரு அமல் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் தனித்தனியாக அமல்கள் கிடையாது. நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக நான் ஏதாவது சொன்னாலும் கூட அதெல்லாம் ஹதீஸில் இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த அமல் செய்தாலும் அதை கொண்டே உங்களுடைய தேவையை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் சிறப்பாக ஏதாவது உங்களுக்கு பிரத்யேகமாக கிடைக்கும் போது அதையும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியதாக மாலிக்குல் முல்க், அல்லாஹ்விடத்துல தான் ஆட்சியும் அதிகாரமும் இருக்குது. அவனே மன்னரையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய மன்னனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஓதுங்க. அப்படின்னா உங்கள் கைக்கு கீழே எல்லாமே கண்ட்ரோல் வரும். நீங்கள் யார்கிட்டையும் கையேந்திர நிலைமை வராது. அதுக்கு பதில் உங்கள் கையில் அந்த ஆட்சியும் அதிகாரமும் கிடைக்கிறதை போல் பணம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு கீழே கண்ட்ரோலுக்கு வரும்னா இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான திருநாமமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை ஓதி விட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. யார் உங்களை அடக்குமுறை பண்ணாலும் இதை ஓதுங்க. யார்கிட்ட உங்களுக்கு கையேந்திர நிலைமை வந்தாலும் இதை ஓதுங்க. எந்த ஒரு தேவை வந்தாலும் இதை ஓதி என்னை நீ எப்பயுமே என்ன பண்ணும், உயர்த்தியே வைக்கணும்னு சொல்லி நீங்கள் துவா செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு வேணுங்கிற செல்வமும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். இப்போ அந்த மாலிக்குல் முல்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாமத்தை தான் நம்ம ஓத போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. வெறும் ஒரு 2 நிமிஷம் ஓதுனா போதும். இதெல்லாம் சின்ன திருநாமம் தானே, நமக்கு ஈஸியாக 50 தடவை 70 தடவைலாம் ஓதிடலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் ஓதிக்கலாம். எண்ணிக்கையும் நேரமும் முக்கியம் இல்லை. ஒழு இல்லாட்டினாலும் தொழுகை இல்லாட்டினாலும் ஓதலாம். இப்போ என்னோட சேர்ந்து ஓதுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. யா மாலிக்குல் முல்க், 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 யா மாலிக்குல் முல்க்,
யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க், யா மாலிகுல் முல்க்.